மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவேரி இப்ப செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இல்லையா? எதார்த்தமா காவேரி நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. விஜய் வந்து பிஸியா இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் விஜயே ஃபோன் பண்றப்ப, நம்ம காவேரி வந்து நான் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "நீ இருக்கிற லொகேஷன் அனுப்பு. நான் வரேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா காவேரி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க வெளியில வர வேணாம். வக்கீல் சொன்ன மாதிரி அங்கேயே இருங்க." அப்படின்னு ஃபோன வச்சர்றாப்ல நம்ம காவேரி. இருந்தாலும் காவேரிக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அங்க செக்கப்க்கு வந்திருக்கவங்க எல்லாமே தன்னோட ஹஸ்பண்டோட வந்து உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து காவேரி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க வர்ற நர்ஸ் இருந்து, "உங்க வீட்டுக்காரர் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இந்தா நான் இங்க தான் இருக்கேன்." அப்படின்னு நம்ம விஜய் என்ட்ரி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "குழந்தை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு." அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நம்ம விஜய்க்கும் பயங்கரமான சந்தோஷம். பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கும், விஜய்க்கும் சின்னதா ஒரு வாக்குவாதம். ஆம்பள புள்ள, பொம்பள புள்ள அப்படின்னு எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்னு செல்லமா வந்து சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. வெளியில வரும்போது பார்த்தா, கரெக்ட்டா விஜய புடிக்கிறதுக்காக போலீஸ் வந்து நிக்குது. அதுக்குள்ள விஜய் இங்க வந்திருக்கிற விஷயம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சாட்டுக்கு. ஸோ வெளியில வந்த உடனே அரெஸ்ட் பண்ணிரலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத காவேரி பார்த்துட்டு விஜய் கிட்ட சொல்ல, விஜய் இருந்துகிட்டு, "நீ போ, நான் வேற வழியா தப்பிச்சு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லி காவேரிய மட்டும் அனுப்பி வச்சர்றாரு. ஸோ காவேரி மட்டும் தனியா போயிட்டு கார்ல ஏறி கிளம்புறாங்க. "என்னடா இந்த பொண்ணு மட்டும் தனியா வருது. விஜய் இங்க தான் இருக்கான்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இப்ப இந்த பொண்ணு மட்டும் தனியா போகுதே." அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம உள்ளார ஹாஸ்பிட்டல் உள்ளார போய் பார்ப்போம்." அப்படின்னு போலீஸ்லாம் ஹாஸ்பிட்டல் உள்ளார போயிட்டாங்க. ஸோ விஜய் தப்பிச்சாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இங்க வீட்ட காமிக்கிறாங்க. காவேரி வீட்ல வந்து நம்ம கங்காவும் செக்கப் போனாங்க இல்லையா? ஸோ செக்கப் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரியும் வீட்டுக்கு போன உடனே ரிப்போர்ட்ட பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரியோட அம்மா ஆர்டர் குடுக்கறதுக்காக போனியே என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "இன்னும் 2 மணி நேரத்துல பொருள் எல்லாம் வந்துரும். நீங்க வந்து மாமி கிட்ட சொல்லி ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இங்க அப்பளத்த போட்டுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்." அப்படின்னு நம்ம காவேரி கிளம்பி போயிடுறாங்க. இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.